இல்லை, போன போன தேர்தலில் அவர்களுக்கு நான் இந்த எம்பி தேர்தலில் 2024 5 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. இப்போது ஆ, அவருக்கு ஆ. எம்பி தேர்தலில் 5 தொகுதிகள். இப்போ சட்டமன்ற தேர்தலில் அந்த 8, 6, 7, 8ன்னு தான் அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. எம்பி தொகுதியிலே 5 கொடுத்தாங்க. இப்போ 6, 7, 8ன்னு கொடுக்கறதுனால தான் அவங்க கூட்டணியில் சேர்றதுல அந்த சார், இழுபறி நீடிக்குன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ம். தேமுதிகவை வெளியில துரத்துறதுதான் ஓஹோ. ம். அவர் இந்த ஜாதி வெறி பிடிச்சிச்சு. அவருக்கு ம். ஜாதி அடிப்படையில தான் அவர் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறாரு, பண்றாரு. ஆகவே இவங்க ஜாதி அவங்க ஜாதி எல்லாம் பாக்குறாரு. ம். அதை நான் பேச விரும்பல. சரி. ஆகவே ஆகவே மொத்தமா காலி பண்ண பாப்பேன். நீங்க சொன்னது கரெக்டா. 5 பாராளுமன்றம் கொடுத்தா 5030 சீட்டுல கொடுக்கணும் நான் சட்டமன்றத்துக்கு. அதில் பாதியாக கொடுக்கலாமே, அவங்க டபுள் டிஜிட் கேட்குறாங்க, அதான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான் போகலான்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி புல்லும் கொடுக்க மாட்டேன்றாரு. இல்ல இல்ல, புல்லும் கொடுக்க மாட்டேன்றாரு, ஆப்பும் கொடுக்க மாட்டேன்றாரு, குவார்டரும் கொடுக்க மாட்டேன்றாரு. மொத்தமா சேர்த்து ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. இதுதானே உண்மை. புகழேந்தர், இன்னொரு முக்கியமான ஒரு தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனையாக சசிகலா நடராஜன் இந்த 24ஆம் தேதி பசும்பொன்னில் ஒரு புதிய கட்சி தொடங்க போகிறார். அதற்கான கால்கோள் விழா மற்றும் அதற்கான ஏற்பாடுகள், கலந்து ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? சசிகலா இப்போ கட்சி தொடங்கினால் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா தென் மாவட்டங்களில்? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டிடிவி தினகரனை வந்து இணைத்த சூழ்நிலையில் சசிகலாவின் இந்த ஒரு முயற்சி இந்த நம்ம சத்யம் டிவி ஆபீஸ் இருக்குல்ல, ஆமா, அந்த சந்தில இருந்து எந்த ஏரியா அது? நம்ம நல்ல ஏரியா அதான் காமராஜர் லேன், ராயபுரம். சொல்லுங்க. ராயபுரம் காமராஜர் லேன்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா அந்த ஓரமா கல்லக்காய் வச்சுட்டு இருப்போம் பாக்கெட்ல. நான் வாங்கியிருக்கேன், ஆபீஸ் வரும்போது அப்படியே ஜாலியா வாங்கியிருக்கேன். அவங்ககிட்ட போய் ஒரு 10 ரூபா கொடுத்தா கல்லக்காய் கொடுப்பான். என்ன கட்சி ஆரம்பிக்கிறது கல்லக்காய் விஷயமா? ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது 8 மாசம் ஆகுது தெரியுமா? 1 வருஷம் கூட ஆகுது. எவ்வளவு நாம்ஸ் கேட்டு அலைய விட்டு ஒருத்தனை எவ்வளவு இம்சை பண்ண முடியுமோ அத்தனையும் தேர்தல் கமிஷன் பண்ணி அதுக்கு பின்னாடிதான் சார் அங்கீகாரத்தையே கொடுக்குறாங்க. நான் போய் பசும்பொன்ல கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் வந்து புள்ளிமான்ல கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் போய் இங்க போய் இதுல ஆரம்பிக்கிறேன், நந்தவனத்துல ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறது அவங்க சொல்லவே இல்லை, வாங்கி தருது. ஆகவே கட்சியெல்லாம் ஆரம்பிக்க முடியாது. அவங்க அதிமுக அதிமுக பொதுச் செயலாளர் நான் தான் அப்படின்னு வேணா சொல்லி ஃபைட் பண்ணிக்கிட்டு உள்ள நின்று ஏதாவது பண்றதுக்கு முயற்சிக்கலாம். ஆகவே அது எல்லாமே பெரியவங்க கையில இருக்கு. நம்ம ராஜேந்திர பாஜி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மேல இருந்து யார் பாத்துக்குவாரு? ஒரு தடவை சொன்னாரு, மேல இருக்கவங்க பாத்துக்குவான்னு சொல்லி மோடி சொன்னாரு சார் அவரு. ஓகே, அது மாதிரி பாத்துக்கிடுவாரு. அது மாதிரி பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறான்னு சொல்றாங்களா சார்? அது என்னன்னு புரியல. அவர் அண்ணன் வந்து நேற்று பூரா வலைத்தளங்கள்ல கடுமையா விமர்சனம். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவர் ஒரு நாள் திட்டான்னு சொல்லி ஒரு நாள் கண்ணாபடான்னு பிடிச்சு விட்டேன். நான் அவரே கூப்பிட்டு என்ன பாராட்டினார். உங்களுடைய நீங்க பதில் சொல்லிட்டீங்க சந்தோஷம். வாயில வந்து வலைத்தளங்கள்ல யாரும் அதை விரும்பல. ஏன்னா அவர் ஏன் இப்படி ஒரு முடிவை அண்ணன் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சார். அதனால வந்து அது நடக்குமா நடக்காதான்றத அவர் சொல்லல. யாரோ ஒருத்தர் கூட இருக்கவரை தூண்டி விட்டு கட்சி ஆரம்பிக்கணும்னு அலைகிறாரு. அவர் அலையிறது தப்பு இல்லை, அவருக்கு வயசு இருக்கு. அவர் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி காலில் போய் விடாருன்னு சொன்னவர். ஆகவே அண்ணன் எந்த விதத்துல இதுல இன்வால்வ் ஆறாங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்க இருக்கிட்டு பார்ப்போம். அவர் பண்ண அட்வைஸ், அந்த காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு ஆள் வர்றாரு, அவருக்கு சொன்னது இன்ன வரைக்கும் தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தை கொடுக்கல. ஆகவே அது பார்ப்போம், நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க, இனிமேல் நான் பன்னீர்செல்வம் கூப்பிட்டா வரமாட்டேன் அப்படிங்கிறது தான் நாங்கெல்லாம் சேர்ந்த மீட்டிங்ல அண்ணா பண்ருட்டியார் அண்ணன் சொன்னார். அதை இன்னைக்கு ஓப்பன் உங்கள்கிட்ட சொல்றேன். ஆனா இந்த விஷயம் வெளியில வந்த உடனே 100% எதிர்ப்பு அதிகமா இருக்கு. அவருடைய வயது மூப்ப காரணம் காமிச்சு கிண்டல் பண்ணி கலாட்டா பண்ணி, ஐயோ அதை நான் பார்க்கவே முடியல. ஒருத்தர் 2 பேர்லாம் நான் ஃபைட் பண்ண முடியும், அது 100கணக்கில் வந்து கண்டம் பண்ணி இப்ப தேவையா இருக்குது அப்படி இப்படிலாம் கண்ணா பின்னான்னு போடுறானுங்கன்னு சொல்றேன். இது மாதிரி போயிட்டு இருக்கு. ஆகவே அவர் நாளைக்கு ஏதோ பிரஸ் மீட் பண்றாரா, என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். அது வில் வெயிட் அண்ட் சீ.